ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜே ஆஷா. இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா தமிழ்நாடு சீஃப் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் சதீஷ்குமார் சார் அவரோட தான் இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ ரீசெண்டாகவே நிறைய பேர் ஷவர்மா சாப்பிட்டோ இல்லை பிரியாணி சாப்பிட்டோ நிறைய பேர் இறந்து போனாங்க அப்படின்ற நியூஸ் ரீசெண்டாக அதிகமாகிருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த செக்மெண்ட்டில் ஃப்ரெஷ்ஷான மீட் எது, கெட்டு போன மீட் எது, ஃப்ரெஷ்ஷான ஃபுட் எது, கலப்படமான செஞ்ச ஃபுட் எது அப்படின்னு டீட்டெயில்டாக சார் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. சார் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஃபுட் பார்சல் பண்ணும்போது வாழை இலையில் பார்சல் பண்ணி தந்துட்டு இருந்தாங்க. அந்த காலம் போய் இப்போது ஃபாயில் பேப்பரில் பேக் பண்ணி தராங்க. ஸோ இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன சார்? எதனால் வாழை இலையில் பேக் பண்ண மாட்டாங்க? ஃபாஸ்ட்டாக இருக்கிறோம், நம்ம நிறையா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு 30 ஆண்டுகள் முன்னாடி பார்த்தோம்னா அப்போ வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்ப கம்மியாக இருந்தாங்க. அப்போ வந்து மக்கள் வந்து நிறையா பல கடைகளுக்கு வராத காலங்கள் அது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைகள் வந்து ஒரு ஊருக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு சிட்டியில் கூட நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இருக்கும். அப்போ வந்து நம்ம எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கிறப்போ, மக்கள் கம்மியாக இருக்கிறப்போ, இப்போ வந்து வாழை இலையில் கற்றுக் கொடுக்குறது நமக்கு வந்து நமக்கு இதாக இருந்தது, பாசிபிலிட்டியாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தோம்னா இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு தெருவுக்கே நம்ம எத்தனை கடைன்னு எண்ண முடியாத அளவுக்கு கடைகள் வந்துருச்சு. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா நிறைய மூமெண்ட் ஆஃப் பீப்புள் வந்து நிறைய போகிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து கடைகளில் சாப்பிட்றத வந்து ரொம்ப 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 லைக் பண்ணி அவங்க சாப்பிட்றாங்க. ஸோ அப்படி சாப்பிட்றப்போ நம்பர் ஆஃப் வாழை இலை ஒவ்வொரு நாளைக்கு வந்து நிறைய தேவைப்படுது. ஸோ அவ்வளோ வந்து நமக்கு கொடுக்க முடியுதா அப்படின்றப்போ பார்க்குறப்போ அதுக்கு வந்து கேள்விக்குறி தான். அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லா கடைகள்லையும் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம சைதாப்பேட்டையில் இருக்கோம். இந்த சைதாப்பேட்டையிலேருந்து நம்ம போய் வாங்குகிறோம், அல்லது நம்ம இன்னும் தூரமாக இருக்கிறவங்கன்னா கோயம்பேடு போய் வாங்கிட்டு வரணும். ஸோ அந்த ட்ராவல் பண்ணி போய் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி இது ஒரு லாங் ப்ராசஸாக இருக்குது. ஆனால் ஃபாயில் ஆகட்டும், பிளாஸ்டிக் பேப்பர் ஆகட்டும், ஒரு பாக்ஸ் ஆகட்டும் ஈஸியாக இருக்குது. அவங்க வாங்கி கொண்டு டம்ப் பண்ணிக்கிறாங்க. ஆனால் வாழை இலை நீங்கள் காலையில் வாங்கினா அன்னைக்குள்ளே நம்ம வந்து அன்றைக்கி பார்சல் பண்ணி அதை கட்டி கொடுத்துருவோம். ஆனால் அது அந்த காலங்கள் போயிடுச்சு. இப்போ வந்து பிளாஸ்டிக்கை நோக்கி நம்ம நவுந்துட்டுருக்கோம். இப்போ ஃபுட் கிரேடட் பிளாஸ்டிக்கை நோக்கி நம்ம நவுந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் காரணம். பிகாஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் இன்க்ரீஸ் ஆனது, நம்பர் ஆஃப் கன்சியூமர்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆனது, அந்த டைம் வந்து நம்ம வந்து பார்த்து இந்த வாழையோட லைஃப் வந்து கம்மியாக இருக்குது. அதுக்கு வந்து அன்றைக்கி ஒரு நாளுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்ற பல பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறனால தான் வாழை இலையை வந்து நம்ம வந்து ரொம்ப சில கடைகளில் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஆனால் நிறைய 100க்கு 95%, 96% பக்கமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேர் மூவ் டு பிளாஸ்டிக் அண்டு ஃபுட் கிரேடட் ஃபுட் பாக்ஸஸ் அந்த மாதிரி மூவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் காரணம் வழி. பட் இன்றைக்கும் சில அந்த கடைகள் இருக்காங்க, பாரம்பரிய கடைகள் இருக்காங்க, அவங்க வந்து இன்னும் மாறலை. அந்த இன்னமும் வாழை இலையில் இலை போட்டு சாப்பாடு போடுறாங்க, அந்த வாழை இலையிலே பார்சல் பண்ணி தர்றாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க இன்னமும் நம்ம வந்து சென்னையில் வந்து சரி தமிழ்நாடு முழுக்கவே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி. ஓகே சார். ஸோ இந்த ஃபாயில் யூஸ் பண்ணுறது இல்லை பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது தவிர்த்து வேறு ஏதாவது வே இருக்கா சார் பார்சல் பண்ண? பிகாஸ் அது வந்து பிளாஸ்டிக் இப்போ நிறைய கெடுதல் அப்படின்றதுனால தான் கவர்மெண்ட்டே பேன் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வேறு ஏதாவது வே இருக்கா சார்? பாக்கு மட்டைகள், பாக்கு மட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் வந்து இப்போ எல்லாம் டிசைனாகவே கொண்டாடுறாங்க. அதுக்கு மேலே வந்து வச்சுட்டு மேலே ஃபாயிலில் டெம்பரவரி ஃபாயிலில் வச்சு கட்டி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நிறையா இப்போ வருது. அதாவது ரீயூசபிள் திங் இல்லாமல் ஒன் டைம் யூஸபிளாக இருக்குது. இப்போ அதிலே ஃபுட் கிரேடட்லேயே வந்துடுச்சு மாதிரி, பிளாஸ்டிக்லேயே வந்து ஃபுட் கிரேடடில் வந்துருக்கு. அந்த மாதிரி இதில் நம்ம கொடுத்தோம்னா நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்குது, அதனால் இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்திரம் எடுத்துகிட்டு போயிட்டு கூட பேக் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ பாத்திரம் எடுத்துகிட்டு போய் பார்சல் பண்ணுறது ஒரு வெக்கமாக ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. இது எதனாலன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஷையாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து நிறைய படிச்சிருக்கிறோம். ஸோ நாம் அதை போய் தூக்கெல்லாம் தூக்கிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி. பட் அதுதான் இன்றைக்கும் சேஃபஸ்ட்டு வே ஆஃப் இது வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி காஃபி எல்லாம் பார்த்தோம்னா சில பேர் கடைகளில் பார்க்குறோம், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா பிளாஸ்டிக்கில் ஊற்றி கொடுக்குறாங்க. அப்படி அவங்கள நான் காரில் போகிறப்போ நம்ம பார்க்குறப்போ இந்த பிளாஸ்டிக்கில் எடுத்து வரப்போ மனசு அப்படியே பதப்பதைக்கும், அந்த பிளாஸ்டிக்கில் ஊற்றி குடிக்கிறாங்களேன்னு. ஆனால் இதே நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ என்னோடய அப்பா காலங்கள்லாம் பார்த்தோம்னா அவர் குட்டி ஃப்ளாஸ்க் வச்சுருப்பாங்க, இல்லை தூக்கு வச்சுருப்பாங்க, காஃபி தூக்குனே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரங்கள் வச்சுருக்காங்க, சாப்பாட்டுக்குன்னே இருக்கும். அப்போ இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அழகழகாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எல்லாமே பார்த்தோம்னா அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயே எல்லாமே வந்துருச்சு. அதை பார்க்குறப்போ மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அது வந்து இப்போ வந்து பிகாஸ் ஆஃப் தி மாடர்னைசேஷன் பீப்புள் அது வந்து லைக் பண்ணல, எடுத்துகிட்டு போய் வாங்குறேன். பட் இட் இஸ் 100% சேஃப். அது நம்ம பாத்திரம் நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு போவோம். அந்த கடையில் எப்படி கழுவுறாங்களோ என்னன்னு நமக்கு தெரியாது.
பட் இஸ் 100% நம்ம திரும்பவும் நம்ம பேக் டு நம்மளோட ஃபாதர் ஏஜஸ்க்கு போனோம்னா தான் நல்லா இருக்குன்றது என்னோட எண்ணம். ஸோ இப்போ பிளாஸ்டிக் பற்றி பேசும்போது நிறைய பேருக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுதுல்ல. ஸோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வருது? நார்மலாகவே உங்களுக்கு நமக்கு தெரியும் பிளாஸ்டிக் வந்து ஹீட்டட் இந்த பாலிமரிக் செயின் ரியாக்ஷன்ஸ் வந்து அதில் ஏற்படும். ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து இந்த பிளாஸ்டிக்கில் போய் பட்டுதுனாவே இங்கே இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய அதே பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ், நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி தான் பிளாஸ்டிக் பேக்கை தயார் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஹீட் அதில் படுறப்போ அந்த ஹீட் அந்த அதில் இருக்கக்கூடிய இந்த பாய்சன் இது திங்ஸ் எல்லாம் கெமிக்கல்ஸ்லாம் வந்து ஃபுட்டில் வந்து அப்படியே படிய ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்வளோ சூடான பொருட்களை பண்ணுறோமோ இந்த பிளாஸ்டிக்கில் இருக்க உருகி அதில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ்லாம் ஃபுட்டில் வரும். அந்த கெமிக்கல்ஸ்லாம் 100% நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது. இட் வில் காஸ் கேன்சர். அதனால தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேன் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி. நாங்களும் இப்போ பார்த்தோம்னா டன்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து நாங்கள் வந்து சென்னையில் அரௌண்ட் சென்னை வந்து பிடிச்சிட்ருக்கேன். அவங்களுக்கு ஃபைன் போடுறேன். அவங்களுக்கும் வந்து இப்போ ப்ராப்பரான எஜுகேஷனை நான் கொடுத்துட்ருக்கேன். இது மாதிரி இந்த பிளாஸ்டிக்கில் விற்காதீங்க, அப்படியே நீங்கள் விற்கணும்னா ஃபுட் கிரேடட் இருக்குது, அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது வந்து கோர்ட் வந்து அலோவ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் இஸ் அலோவ் டு கேரி ஃபுட் ஆர் பேக்கிங் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் எஜுகேட் பண்ணுறேன். அந்த மாதிரி இது வந்து இந்த ஃபுட் சைக்கிள்லேருந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஐ எம் ரிமூவிங். எல்லா ஹோட்டல்ஸ் அண்டு ஸ்மால் ஷாப்ஸில் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கோம். போத் பேப்பர்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா அது பிளாஸ்டிக் ரெண்டையும் ரொம்ப தவிர்க்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஒன் ஆஃப் தி கொள்கை, எங்களோட ஃபுட் சேஃப்டியோடது. பிகாஸ் ஆஃப் தி டேஞ்சரஸ். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்குலாம் சாப்பிட்ட உடனே வயிற்றால போகும், சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வரும், கண்ணெல்லாம் எரியும், வாயெல்லாம் அப்படி இந்த கெமிக்கல் இந்த பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா ரீயூஸபிளாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பேக்ஸ்லாம் போடுறப்போ உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லே சாப்பாடில் வரும். ஸோ இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அதனால் மேக்ஸிமம் நம்ம வந்து பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போது மீன் விற்கும் போது ஐஸில் வச்சு தான் மீன் விற்பாங்க. சில பேர் வந்து கெட்டு போன மீனை கூட இப்போது சேல்ஸ் பண்ணுறாங்க சார். இது நல்ல மீனா கெட்ட மீனா அது எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது? ரொம்ப ஈஸிங்க. இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம பிடிச்சிட்டு வர மீனை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்தோன்னா கன்சிஸ்டன்சி, இல்லைன்னா பார்வையில் கூட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்வையில் பார்க்குறப்போ மீன்களோட கண்களை பாருங்கள். மீனோட கண் வந்து கிளியராக இருக்கணும். கிளியராக இருந்ததுன்னா அந்த மீன் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து அந்த கன்சிஸ்டன்சி நம்ம எடுத்து பார்க்குறப்பவே கன்சிஸ்டன்சி நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு பார்க்குறப்பவே என்ன ஆகும்னா நல்லா ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த ஃபிஷ்ஷை எடுத்து இப்படி பிடிக்கிறச்சே அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக அப்படி நல்லாவே தெரியும் நமக்கு. ரெண்டாவது அடியிலெல்லாம் உடம்பில் வயிற்று பகுதியில் கொலன்னு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாவே தெரிஞ்சுக்கலாம் இட் இஸ் அன் பழைய ஃபிஷ் அப்படின்னு. அடுத்தது வந்து செதில். இந்த செதிலை தூக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தோம்னா ரெட்டாக இருக்கணும் நல்லா. சில டைம் அதுலேயும் ஏமாற்றுவாங்க. அந்த இடத்துல வந்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரெட் கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே அப்ளை பண்ணால். ஸோ வி ஷுட் பி கேர்ஃபுல். நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியணும் அது ஒரிஜினலாக பிளட்டா இல்லை இந்த கெமிக்கல் ரெட் கலர் டையா அப்படின்னு தெரியணும். ஒன்று வேணால் அதை அப்படியே தொட்டு பார்த்தாவே தெரியும். ஃபஸ்ட்டு அப்படி தொட்டு பார்த்தாவே கையில் ரெட்டாக ஒட்டும். வாஷ் பண்ணால் பிளட்டாக இருந்தால் ஓடிடும். இந்த கெமிக்கல் வந்து பார்த்தோம்னா அது அப்படியே கையில் ஒட்டிக்கும். ஸோ வீ கேன் சே தட். ரெண்டாவது வந்து ஸ்மெல்லு. ஆஸ் யூஸ்வல் நம்ம ஃபிஷ்ஷோட ஸ்மெல் நமக்கு எப்படின்னு தெரியும், ஒரு ராட்டன் ஃபிஷ்ஷோட ஸ்மெல் எப்படின்றது தெரியும். அதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு அந்த என்ன சொல்கிறது, அந்த வயிற்று பகுதியிலலாம் சில பேரெல்லாம் கிழிச்சு எடுத்துட்டு சில டைம்லலாம் அந்த ஃபார்மலின்லாம் போட்டுருவாங்க. ஃபார்மலின் போடுறப்ப பார்க்குறப்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரியே நமக்கு தோணும். ஸோ அப்போ வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, நாங்கள் எப்பவும் சொல்கிறது தான் ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு தான். அந்த கடையில் ஃபார்மலின் போட்டிருந்தானா அதில் வந்து இந்த ஈக்கள் வந்து மொய்க்காது. மீன்கள் மேலே வந்து நார்மலாக தே வில் அட்ராக்ட் த ஃப்ளைஸ். அப்போ வந்து முக்கியம். அப்போ அந்த ஃபார்மலின் போட்டிருந்த மீன்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மேலே ஈக்கள் உட்காராது. ஸோ அதுலேயே நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் நம்மளால் அது அந்த ஃபார்மலின் இருக்கா அப்படின்றது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் அவுட். இந்த மாதிரி சில டிப்ஸ் கூட வச்சு பார்க்கலாம். ரெண்டாவது வந்து பவுன்சிங் மெத்தடுன்னு ஒன்று சொல்லுவோம். அப்படி ஃபிஷ் மேலே அப்படி பவுன்ஸ் பண்ணோம்னா கை மேலே வந்ததுன்னா அது நல்லா உடனே ரீட்டைன் ஆச்சுன்னா அது ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். பவுன்ஸ் பண்ணி அப்படி குழியாகவே இருக்குது அப்படி இருந்ததுன்னா we can consider it is a பழைய மீன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளோட சென்னையை பொறுத்த வரையிலும் பார்த்தோம்னா 95% வந்து நல்ல மீனாகவே கிடைக்கிது. நம்ம எங்கே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா பெரிய மீன்களாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜயவாடா
கல்கட்டா, பாம்பே அந்த மாதிரி ஏரியாவில் இருந்து கூட நமக்கு கொச்சின் அங்கேருந்து லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து இங்கே வருது நமக்கு ஃபிஷ்ஷஸ். அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸில் தான் அவங்க வந்து அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மீனவர்கள், நம்ம காசிமேடு மீனவர்களாகட்டும், நம்ம இவங்களாகட்டும், அவங்கெல்லாம் பார்த்தோம்னா ஃப்ரெஷ்ஷாகவே பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. மிஞ்சி போனோம்னா ஒரு நாள் வச்சுருப்பாங்க, அல்லது ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும். போட்டுக்குள்ளே இருந்து அவங்க ஏற்கனவே பிடிச்சிட்டு வரப்பயே அவங்க போட்டு ஒன்ஸ் இங்கேருந்து கரையிலேருந்து போச்சுனாவே அவங்க இட் வில் டேக் ஒரு 10 days மினிமம் ஆகி தான் வருவாங்க. மினிமம் 10 to 15 டேஸ்க்கு அப்புறம் தான் வருவாங்க. ஸோ தட் அவங்களும் அதுக்குள்ள ஐஸ்குள்ளே போட்டு தான் வச்சுருப்பாங்க. ஸோ மெயினாக அந்த கண்களை பார்த்து நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஃபிஷ்லலாம் ஃபார்மலின் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்களா? அப்படின்னா ஃபார்மலின்னா என்ன சார்? ஃபார்மலின் இஸ் அ கெமிக்கல்மா. நம்ம எதுக்கு ப்ராபப்ளி யூஸ் பண்ணுவோம்னா, இந்த டெட் பாடிஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ யாராவது இறந்துடுறாங்க, எம்பாமிங் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இப்போ அவங்களாம் இறந்துடுறாங்க, பெரிய பெரிய தலைவர்கள் இறந்துடுறாங்க, மக்கள் வந்து பார்க்கணும். இல்லை நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் இறந்துடுறாங்க, அவங்களோட ரிலேஷன் வெளிநாட்டில் இருப்பாங்க, வர்றதுக்கு 3 days 4 days ஆகும், டிக்கெட் உடனே விசாஸ் கிடைக்காது, அவங்க பாடியை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க சொல்கிறப்போ, அதுக்கு வந்து இந்த ஃபார்மலின், அந்த கெமிக்கல் வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் பார்த்துக்கக்கூடிய ஒரு கெமிக்கல். நம்ம பார்த்தோம்னா எல்லா இடத்துலையுமே இந்த ஃபார்மலின் கிடைக்கும். அது வந்து அதுதான் அந்த கெமிக்கல் தான் வந்து ரொம்ப வந்து பாதுகாக்கும். அந்த டிஷ்யூவோட இந்த ஸ்ட்ரக்சரை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணும். அவங்க இறந்தவங்க உடம்புல வந்து இந்த பிளட்டெல்லாம் எடுத்துகிட்டு இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கெமிக்கல் தான் எடுத்து அந்த ஃபிஷ்ஷு மேலெல்லாம் தடவிடுவாங்க. ஸோ அதை தடவுறப்போ அந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியாக்ஷன் வந்து இந்த அட்மாஸ்பியருக்கும் நம்ம ஃபிஷ்ஷுக்கும் உள்ள அந்த செல்ஸ்க்கு வந்து சீக்கிரமாக நடக்காது, சீக்கிரமாக அது ட்ரை ஆகாது. அதனால் பார்த்தோம்னா அந்த மீன்கள் பார்த்திங்கன்னா 3 நாள் 4 நாள் 5 நாள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த ஃபார்மலின் அப்படின்றது. ஸோ இட் இஸ் ஃபார்மலின் இஸ் வந்து வெரி டேஞ்சரஸ். நம்ம உடம்புக்கு வந்து மனிதர்களுக்கு அதுக்கு வந்து ஒத்துக்கே நம்ம சாப்பிடக்கூடாது, எந்த பொருளையும் அதை ஆடும் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஓகே சார். இப்போ மீனுக்கு வந்து சில டிப்ஸ் சொல்லி இப்படி ஃபைன் பண்ணலான்னு, எல்லா சீ ஃபுட்ஸுக்குமே இப்படி தானா இல்லை ஒன்றுக்கு இப்போ கிராப் ப்ரான் அந்த மாதிரிலாம் இருக்குது? எல்லாத்துக்குமே அந்த கன்சிஸ்டன்சி பார்க்கலாம். கொலன்னு ஆயிருக்கும், அந்த ஸ்மெல் என்ன பார்க்கணும். இப்போ வந்து இறாலுக்கு ஒரு ஸ்மெல்லு, அதுக்குன்னு உண்டான ஒரு ஸ்மெல் இருக்கும். கெட்டுப்போன இறால்லாம் எடுத்தோம்னா அப்படியே பார்த்தோம்னா ரொம்ப கொலன்னு அப்படியே நைஸாக இருக்கும். அந்த மாதிரி இறால்லாம் இருந்ததுன்னா தயவுசெய்து தொடவே வேண்டாம். சும்மா அப்படியே தொடரப்பே அப்படியே பிச்சுட்டு வரும். ஸோ தட் அந்த இறால்லாம் அப்போ அதேமாரி கிராப்ஸ்லாம் அடியில் பார்க்கணும். திருப்பி பார்க்குறச்சே அந்த பாடி சர்ஃபேஸ் பார்த்தாவே கொலன்னு இருக்கும். அந்த ஷெல்லுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா அப்டமன் சைடில் பார்த்தோம்னா ரொம்ப கொலன்னு இருக்கும். அந்த மாதிரி இது கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அதுக்கணும். இது வந்து ஒரே நாளில் நம்ம போய் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத கொஞ்சம் சிரமம். நம்ம இப்போ நம்ம லேடிஸ்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்க அது ப்ராப்பராக குக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோ மற்றபடி நம்மளாம் போய் உடனே பார்க்குறோன்னா கொஞ்சம் சற்று சிரமமாக தான் இருக்கும். ஒவ்வொரு சீ ஃபுட்ஸ்க்குமே வந்து ஒவ்வொரு டைப்ஸ் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்கேஸ் நம்ம சாப்பிட்றப்ப கூட அந்த மீனோட ஸ்மெல்லை விட்டு வேறு ஸ்மெல் வருது அப்படின்னோம்னா தயவுசெய்து அந்த மீன்கள்லாம் நம்ம தொடாமல் எந்திரிச்சு வந்துடுறது தான் பெட்டர். ஓகே சார். ஸோ சீ ஃபுட் ஓகே. இந்த மீட்டான இந்த சிக்கன் மட்டன் அதையுமே சில பேர் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே இது பண்ணுறாங்க, சில பேர் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டு 2 நாள் அந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்க. அது எப்படி ஐடென்டிஃபை? அதுவும் பார்த்தோம்னா இப்போ வந்து நிறையா ஒரு முன்னாடி ஒரு பார்த்தோம்னா நமக்கெல்லாம் ஆடுகள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்லேருந்து வருது. அப்போது அங்கேருந்து ட்ரெயினில் வர்றப்போ அங்கேருந்து வெட்டி அங்கேருந்து க்ளீன் பண்ணி அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து சென்னைக்கு வருது. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ நமக்கு தெரியணும் வெதர் இட் இஸ் அண்ட் ப்ராப்பரான ஆடா இல்லை அப்படின்னு. நமக்கு மேக்ஸிமம் என்னென்னா நம்ம ஒரு கறிக்கடையில் போய் வாங்குறோன்னா அவனை ட்ரஸ்ட் பண்ண இருக்கணும், அவனை நம்பணும். அவன் வந்து நல்ல அவனை ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுக்கணும். ஏன்னா அவன் இல்லைன்னா அவன் தான் நமக்கு வந்து கறிகள் மாற்றி போட்டுருவான். ஸோ அப்படியே இருந்து நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபார் உதாரணத்துக்கு ஒரு பழைய சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா லிக்விடாக வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கனில் அப்படியே சிக்கனோ ஒரு மட்டனோ ஒரு தண்ணி மாதிரி வந்ததுன்னா அவாய்ட் பண்ணிடலாம். அப்படி வந்து பார்க்குறப்பே சிக்கன் மட்டனும் பார்க்குறப்பே இந்த பிங்கிஷ் கலரில் இருக்கணும். நம்ம ரெட் கலரில் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு இந்த பிங்க் கலரில் இருக்கணும். அதை விட்டுட்டு கிரே கலராக வெளுத்து போன மாதிரி இருந்ததுன்னா வேண்டாம். அதே மாதிரி ஹார்ட் பார்க்கணும். ஹார்டு அந்த கன்சிஸ்டன்சி எப்போவுமே இருக்கணும். ஹார்டாக இருந்ததுன்னா தொடவே வேண்டாம். ரொம்ப கொலன்னு இருந்ததுனாலும் தொட வேண்டாம். மீடியமாக இருக்கணும். அந்த மாதிரி ஹார்ட்னஸ்ஸு சிக்கன் எடுக்கிறப்பயே கையிலேயே நமக்கு தெரியும், அந்த ஃபீலிங்லேயே நமக்கு தெரியும். எடுக்கிறப்ப தண்ணி ஒழுகுது அப்படின்னோம்னா பெட்டர் டு அது வந்து இது. அதே மாதிரி வந்து ஃப்ரோசனில் வச்சுருப்பாங்க, ஃப்ரோசன் மீட்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க அதெல்லாம் வந்து 14 days 15 days எல்லாம் கூட வச்சுருப்பாங்க.
அந்த ஃப்ரோசன் மீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18 டிகிரிஸுக்கு -20 டிகிரிஸ்க்கு அளவுக்கு போகணும். -18லேருந்து -25 30 டிகிரிஸ்க்குள்ள இருந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ரோசன் வந்து நம்ம யூ கேன் யூஸ் ஃபார் எ வெரி லாங் டைம். ஸோ நம்ம வீட்டிலலாம் வாங்கிட்டு வந்து வச்ச உடனே நான் ஃப்ரீசரில் வச்சுட்டேன், அது 3 நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னலாம் அப்படி பண்ணவே கூடாது. ஆக்சுவலாக வந்து ஃப்ரீசரில் வச்சோம்னா நம்ம வீட்டு கண்டிஷனாக இருக்கணும். நம்ம அடிக்கடி அதை திறந்து மூடுவோம், க்ளோஸ் பண்ணி திறப்போம், ஏதாவது பண்ணிக்கிட்டு கிடப்போம். ஸோ அதுக்குள்ளே நம்ம வெஜிடேரியன்ஸோ வேறு ஏதாவது வச்சுட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி சிக்கன் மட்டன் வந்து நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்னா, என்னோட பர்சனலாக என்ன சொல்லணும்னா ஒரு 3 to 4 hours ஆர் 5 hours நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக பயப்படாமல் இருக்கணும்னா ஒரு 5 hours to 6 hours அவ்வளோதான் ஸ்டோர் பண்ணணும். அதுக்காகட்டு அந்த ஸ்டேஜ் வந்து மாற்றிடணும். வெதர் விட்டு குக்கிங்க்கு கொண்டு போயிடணும், அல்லது மசால் போட்டுடணும், வேறு ஏதாவது அப்படியே வச்சுருக்கக்கூடாது. ஸோ அதில் இருந்து நான் கட் பண்ணுறச்சு அந்த பிளட்ஸ் எல்லாம் இருக்கிறனால அது மேலே பாக்டீரியா வளர ஆரம்பிச்சிடும். ஸோ தட் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அந்த இதுமாரி பண்ணுறப்போ. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோம்னாவே நம்ம பழசாக புதுசான்னு கருதணும். ஹோட்டலில் போய் சாப்பிட்றப்போ எப்படி பார்க்குறப்போ இது பிரியாணியில் கூட நம்ம பார்க்கலாம். அந்த கறி ரொம்ப ஸ்பாஞ்சாக இருக்குது, அப்படி பிரிஞ்சு வருது அப்படின்னாவே வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். சில இடத்துல கறிகள் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும், என்ன தான் இருந்திருக்கும், நல்லா கட்டியாக இருக்கும், ரொம்ப கட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் பழைய சிக்கன் தான் உங்களுக்கு போட்டிருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பட் இப்போ ஹோட்டலுக்கு போய் ஆர்டர் பண்ணக்கப்புறம் தான் நம்மளுக்கு அது தெரியல சார். லைக் பார்த்த உடனே ஃபைன் பண்ணுற மாதிரி அது மாதிரி கஷ்டம். ஏன்னா அது ஸ்பைசஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ தட் வி கேன் ஒன்று கெட்டுப்போன ஸ்மெல் வரலாம், அல்லது நம்ம சாப்பிட்றப்ப இந்த டேஸ்ட்டில் வி கேன் ஃபைண்ட் இட் அவுட், அல்லது நம்ம கன்சிஸ்டன்சியை வச்சு தான் பார்க்க முடியும் இல்லையா. உடனே பார்த்தெல்லாம் நம்ம பார்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதிலெல்லாம். ஓகே சார். ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு 10 rupees பெட் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஜூஸாக இருந்தாலும் சரி, வாட்டர்ஸ் இருந்தாலும் சரி. ஸோ அது சேஃபா சார்? சேஃபு தான். அதாவது 10 rupees வந்து இப்போ ஏன் ஃபேமஸ் ஆகுதுன்னா,